Hi friends, welcome back to my channel with me, Vijayalakshmi Janardhan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்சிங் பண்ணலாம்? மீஷோல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண சில ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் தான். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு அதோட ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாமே பெரிய பெரிய திங்ஸ் இல்லையா, இது எல்லாமே வந்து கிச்சனுக்காக நான் வாங்கின ஐட்டம்ஸ் தான். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ருபீஸ்க்குள்ளே வந்தது. ஒரு 100லேருந்து 80க்குள்ளே ஆஃபர் போக கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வாஸ் ஓகேன்னு சொல்லலாம். பட் பேக்கிங் வந்து வேர்ஸ்ட் பேக்கிங்கு, கீழே போட்டால் டப்புன்னு உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருந்தது. இது எதுக்கு பார்த்திங்கன்னா கிச்சனோட சிங்க் இருக்குது இல்லையா, கழுவுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற இடத்துல இந்த ப்ரெஷ்லேருந்து வாட்டர்லாம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த லிக்விட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காகவும் இந்த ஸ்பேஸை வந்து நம்ம நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கடைசியாக காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னடா இது பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பயந்துடாதீங்க, நான் அப்படி தான் பயந்துட்டேன். ஏன்னா நான் ஆர்டர் போட்டது ஒன்று, வந்த பாக்ஸ் ஒன்று. இதில் கிளிப் பாக்ஸ் மாதிரி வந்து அட்டைப்பெட்டி இருந்தது. பட் நான் கிளிப் பாக்ஸே போடலைங்க. நான் போட்டது பார்த்தீங்கன்னா கிச்சனில் சைடில் வைக்கக்கூடிய ஒரு மினி டஸ்ட்பின் தான். இதோட ரேட் வந்து ஒரு 150 ருபீஸ்க்குள்ளே வந்தது. 150 ருபீஸ்க்கு வெளியே வரவே மாட்டேன். 150 ருபீஸ்க்கு வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் 150க்கு இது வேர்த் இல்லை. இது வந்து பார்க்க கொஞ்சம் கிளாஸியாக இருந்தது, அதனால தான் வாங்கினேன். இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய டஸ்ட்பின் தான் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து க்யூட்டாக கிடைக்காது. மோஸ்ட்லி இப்போ வரதில் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸும் இல்லை, குட்டி குட்டி டஸ்ட்பின்ஸ் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 150 சொன்ன ப்ரைஸு ஆஃபர்லாம் போக அந்த ப்ரைஸ்க்கு வந்தது. இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வேர்த்து தான். ரொம்ப பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டருக்குள்ளே டஸ்ட்பின் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். இதையும் நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. அடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இதை நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140க்குள்ளே தான் வந்தது. அண்ட் தென் இது ரொம்பவே லுக்காக இருந்தது. ப்ளஸ் அந்த கிச்சனுக்கு வந்து ஒரு ஹைஃபையான கேச்சிங் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக் இருந்தது. நான் வந்து என்னோடய மசாலா பாக்ஸ் பார்த்திங்கன்னா 5.5 பெட்டி கிட்டத்தட்ட 6 வருஷமாக வச்சுருக்கேன், கல்யாணம் ஆனதுலேருந்து. இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதில் டேர்னபிளாகவும் இருந்தது. ப்ளஸ் கீழே வந்து அந்த க்யூட்டாக குட்டி குட்டி ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது இல்லையா, அதை பார்க்க நல்ல லுக்காக இருந்தது. அப்புறம் இந்த மேலே இருக்க மூடியும் ரொம்ப லுக்காக அழகாக இருந்தது. பாருங்கள், அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அந்த 5.5 பெட்டி ஈஸியாக இருக்கும். எது எது வேணுமோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் குட்டியாக இந்த மாதிரி ஒரு கிளாஸியான ஸ்பூன் இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து அவங்களே அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம வேணான்னா இந்த பாக்ஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுமா இல்லைன்னா வந்து இப்படி அப்படி ஆடுமான்னு பார்த்திங்கன்னா ஆடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸோட இதில் வந்து அதுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்து தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் செட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருந்தது. இதில் எதோட லிங்க் வேணாலும் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ண பார்க்குறேன். பாருங்கள், டஸ்ட்பின் இப்படி தாங்க கவர் போட்டு வச்சுருந்தேன் அசிங்கமாக. அதனால் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கிளாஸியாக வந்து மாற்றியாச்சு பாருங்கள். அழகான டஸ்ட்பின். ஒரு கிச்சனை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் அண்ட் ஈஸி. இந்த கவரை வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி கூட டஸ்ட்பின் அழுக்காகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிச்சனோட லுக்கே மாறிடுச்சு இல்லையா. அடுத்தது நான் வாங்கின ப்ராடக்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு பேக் சைடில் இருக்க அந்த சிலிகான் ரப்பரை வந்து இந்த மாதிரி சிங்கில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். இது மூவ் ஆகும், பட் வந்து விடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வச்ச மாதிரி டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு ரெடி பண்ணிடலாம். அந்த மெஸ்ஸிலாம் வந்து அவாய்ட் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் 5.5 பெட்டியில், ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த பழைய 5.5 பெட்டி ரொம்பவே பெருசாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது சைஸ் வைஸில் மீடியம் சைஸ் தாங்க, பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் லுக் வைஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் தென் நான் வைக்கக்கூடிய ஸ்பேஸும் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. பெருசாக வந்து இடம் அடைச்சிக்காமல் சின்னதாக காம்பேக்டாக இருந்தது. அடுத்தது நான் ஒரு காம்போ ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ப்ளஸ் அந்த இடுக்கி சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கியிருந்தேன். பட் இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்தே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பியெல்லாம் கொடுக்கும்போதே வளைஞ்சு இருந்தது. இது கொடுத்த ப்ரைஸ்க்கு நாட் வர்த்துங்க. கடையில் வாங்கியிருந்தாவே சூப்பராக வாங்கியிருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் சைடு இருக்கக்கூடிய போர்டு, ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுமே இருக்கக்கூடிய போர்டு தான். இது சாக் அண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சாரி, இது வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.